இந்த கேட் ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூடிடுவாங்க. எப்படியும் லோடு இறக்க போகிறதில்ல இப்போது. நாளைக்கு காலையில் தான் 10 மணிக்கு மேலே இறக்குவாங்களாம்மா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அடாடாடா இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்களா இங்கேயே போயிடுச்சு. சரி ஓகே, போனது போயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இறக்கிடுவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். பார்ப்போம். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. நைட்டு பூரா பொலன்னு பொழந்துருச்சு மழை. காலையில் 7 மணிக்கும் சரியாக வச்சு வாங்கிட்டுருக்கு. இன்னும் லோடு இறக்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் கூப்பிடல. கூப்பிட்டாங்க தான் உள்ளே கொண்டு போகணும். பார்ப்போம் இன்றைக்கி என்ன நிலவரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கம்பெனி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் நம்மளுக்கு லோடு இறக்குறது. இந்த இடம் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா. மழை தண்ணி பார்த்தீங்களா எப்படி அடிச்சிட்டு வருதுன்னு. பயங்கரமான மழை. இப்போ ஒரு 10 நிமிஷமாக தாங்க மழை விட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து பொழந்து கட்டி இருந்துச்சு. யாரும் எதுவும் போகாத மாதிரி ஏதோ கம்பு கட்டி விட்டுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குது. ஒரு 10 நிமிஷம் மழை பெய்யலன்னு சொல்லி நினச்சேன். உடனே வந்துருச்சு. மூக்கு லாரி பார்த்தீங்களா, அதை பார்க்கவே அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அப்பா ஒரு பயமாக இருக்குதுன்னு வைங்களேன். பயங்கரமாக இல்லை, பயமாக இருக்குது. வந்துருச்சு, மழை வந்துருச்சு. ஓடிடலாம், வண்டிக்கு ஓடிடலாம். இன்றைக்கி நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு. கருவாடு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பருப்பு இருக்குது. பருப்பு நேற்று தான் சமைச்சோம். அதனால் கருவாடு வாங்கிட்டு வந்துக்கிறது. கருவாடு சமைச்சிடலான்ட்டு. அப்படியே தக்காளி, அதுக்கப்புறம் அப்படி வெங்காயம் அதே அப்படி போட்டு குழம்பு வச்சிடலான்னு. கருவாடு எவ்வளோ ரேட் இது? 60 ரூபாவா? 60 ரூபா. கம்மியாக இருக்கும் போல். சரியா போயிருமா? சரியா போயிரும். போதும், இருக்கிறத வச்சு சமைக்கிறோம். பயங்கரமாக ருசிக்கிறோம். போதும். அரிசி ஊற போட்டாச்சு. மூடி மூடி. இஞ்சி பூண்டை இடிக்கணும். இடிச்சிடறோம், நம்ம ஸ்டைலில் இடிக்கணும். என்ன பண்றா? சூ பிடிக்க மாட்டேங்குது. மழை திரும்பி பிடிச்சிச்சிங்க. துண்டு துண்டா அறுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அப்போதான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். மழை பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சாட்டங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் ஜோராக வர ஆரம்பிச்சிருச்சு.
நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்க வைக்க வேண்டியதுதான். ஒன்று எடுத்துக்காட்டு அப்படி. மழை பார்த்தீங்கன்னா சிலு சிலு சிலுன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த பேஞ்சிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பயங்கரமாக ரெடி ஆகி சூப்பராக அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு ருசிச்சிடலாம் வாங்க. விசில் வரப்போகுது. விசில் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இறக்கி வச்சிடலாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணி ஆயிடுச்சு. ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கம்பெனி லீவாமா. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இன்றைக்கி லோடு இறக்க மாட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையாகவே. ஒரே இடத்துல வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது, இல்லை ஒரு நாள் ஹால்ட்டானா ஒன்றும் தெரியாது. இங்கேயே 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தங்கக்குள்ளே என்ன ஆகுன்னு சொல்லி போர் அடிச்சு போயிடும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. வெளியே எங்கேயுமே நவரவே முடியல. அந்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. சரிவே என்ன பண்ணுறது, விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு நாள் தானே, நாளைக்கு இறக்கிடுவாங்கன்றதான் ஒரு நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கையின் மூலயமா தான் உட்காந்துருக்கோம். போய் கேட்டேன், மெயின் கேட்டில் கேட்டதுக்கு என்னன்ட்டாங்க, காலையில் கேட்டதுக்கு இறக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி மதியமாக போய் இன்னொரு வாரத்தை கேட்கலான்னு சொல்லி போய் கேட்குறேன், லோடு இன்றைக்கி இறக்க மாட்டாங்க, லீவு அப்படின்ட்டாங்க. அப்படியே பகீர்னு ஆகி போச்சு எனக்கு. ஆடாடா என்னடா குண்டை தூக்கி போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து கம்முன்னு வண்டியில் உட்காந்துட்டேங்க. இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல, பார்ப்போம். இன்னும் நமக்கு முன்னாடி வந்த வண்டிங்களே இங்கே நிற்கல, நாம் மட்டும்தான் கம்பெனி முன்னாடி நிற்கிறோம். மீதி தமிழ்நாட்டு வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு லெஃப்ட்டில் ஒரு ரோடு பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் கடைசியில் நிற்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டிக்கு மேலே நிற்கிது. அவங்களதெல்லாம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்மளது இறக்குவாங்களா, இல்லை எந்த மெட்டீரியல் அது ஃபஸ்ட்டு தேவையோ அது இறக்குவாங்களா, எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறது. சமைச்சோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டேன். திருப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பி நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்குறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது. எங்கேயும் இறங்கி டீ கடை கூட பக்கத்தில் எதுவும் இல்லை மூடிட்டுருக்காங்க. சரி அதனால் அமைதியாக வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் வேலையே. மழை பெய்யுறது நிற்கிறது, மழை பெய்யுறது நிற்கிறது, அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் வேலை. நான் நினச்சது போல் சந்தோஷமாக இப்போ திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை காலையிலேருந்து இல்லை வந்தப்போ ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னதான் பண்ணுறது, திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. என்னதான் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதனால் இந்த மழை பெய்கிற தண்ணியிலே குளிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வண்டிக்கு மேலே தார்பாய்க்கு மேலே தண்ணி நின்றுட்டுருக்கு. பியூராக ஒயிட்டாக இருக்குங்க. அதில் தான் பாத்திரமும் கழுவுனேன். அந்த பியூராக ஒயிட்டாக இருக்கிற தண்ணியிலே மொண்டு குளிச்சிட போகிறாங்க உண்மையாகவே. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கம்பெனியாண்ட பாத்ரூம் வசதி, குளிக்கிறது வசதி எதுவும் இல்லை. உள்ளே இருக்குமோ என்னன்னு சொல்லி தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் தான் போக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மேலே இருக்கிற தண்ணியிலே குளிக்கிறேங்க. மழை தண்ணியில் சில்லுன்னு ஒரு குளியல். சோப்பு ஷாம்பு வண்டிக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணியிலே குளிக்க போகிறேங்க. மேலே எப்படி தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே அந்த பாய்மையிலே இருக்குது தண்ணி. மேலே இருக்கக்கூடிய தண்ணியிலே குளிச்சிட்றாங்க. எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் மழை வரும், அப்படியே மழையிலே சேர்ந்து அப்படியே குளிச்சிடலான்னு. அவ்வளோதான், அப்படியே இங்கேயே மேலே உட்காந்து குளிச்சிட வேண்டியதுதான். மேலே இருந்த தண்ணியிலே குளித்து முடிச்சுட்டுங்க. மேலே பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சது, அது இல்லாமல் மேலே தேங்கி இருந்த தண்ணியிலையும் குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே மேலே துணியும் துவைச்சிட்டேன், துவைச்சி கொண்டு வந்து போட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது 6 மணி பக்கம் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. பெல் ஐக்கன் ரியாஸ் தான் இப்போ ஊத போகிறாரு. ரியாஸா மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஓகே பாய், அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.